Hi guys, good evening. Welcome to MKR Pre-Press. என் பேர் முத்துக்குமார். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நேற்று பிரிண்டட் டூல் பாக்ஸில் உள்ள டூல் கீ என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம செக் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ ஒவ்வொரு ரிப்பீட் பண்ணுறேன், இதை ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் எடுக்குது. ஸோ ஒரு ஃபைல் நம்ம RGBயாக இருக்கா, CMYக்கவா, இல்லை ஃபாண்ட் ஓப்பனில் இருக்கா, என்ன ஏதுங்கிற ஒரு ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட் ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் கிரே, டிவைஸ் RGB. ஸோ நேற்று நம்மளை சொல்லியிருந்தோம்ல, RGBனா RGBயில் காமிக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு எரரை வச்சு காமிக்கும். ஸோ ஃபாண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாண்ட் ஓப்பனில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு CMYK வேணும், ஸோ எனக்கு வந்து கோட்டட் போர்டில் தான் அடிக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாண்டர்ட் ISO கோட்டட் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா CMYK கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ CMYK கன்வெர்ட் ஆகும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இந்த கலர் சேஞ்சஸ். ஸோ இந்த அளவுக்கு இந்த கலர் சேஞ்சஸ் வருது. ஸோ இதை அவாய்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ண இந்த டூல், இந்த ப்ளகினில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் வேரியேஷன் வருது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீஃப்ளைட்லேயே மேக்ஸிமம் நம்ம கொடுத்துக்கலாம். ப்ரீஃப்ளைட்டில் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம அதில் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்க கண்டு வச்சுருக்கேன். நீங்கள் கிரேவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிரேவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிரே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம இதில் ப்ளீடு ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ப்ளீடை கிளிக் பண்ணிவிட்டு 3M ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இந்த ஃபைல் நான் செட் பண்ணலை. மார்க்ஸ் வேணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸோட இது இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் என்னென்ன கலர் வேண்டாங்கிறது உங்களுக்கு இது சொல்லியிருந்தேன். கோட்டிங் இது ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு சில UV பிரிண்டிங் சொல்லுவாங்க. அந்த UV பிரிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல கோட்டிங் வந்து கொடுப்போம். அந்த UV பிரிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இது கிளாசி ஃபினிஷ் வந்து ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட்டர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நான் அந்த ஃபைல் நாளைக்கு உங்களை எடுத்து காமிக்கிறேன். அது அந்தமாரி வர்றதில்ல. இல்லை அப்படி இல்லை பட்சத்தில் நீங்கள் எம்போஸ் நீங்கள் தனியாக பிரிக்கணும். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்னிஷ் கலர் இருக்குது பார்த்திங்களா, இந்த வார்னிஷ் கலர் வந்து யூஸ் ஆகும். கோட்டிங் எடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வார்னிஷ் கலர். ஸோ இதில் நீங்கள் என்ன கலர் பேட்டர்ன் கொடுக்குறீங்களோ அந்த கலர் பேட்டர்ன் ஜஸ்ட் நீங்கள் இந்த பக்கத்தில் வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு கலர் ஃபில் ஆகுது பார்த்திங்களா. இதே மாதிரி நீங்கள் இந்த ஜெட்டு பீஸா அந்த பீஸா செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த இமேஜ் வேணும். ஸோ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி செலக்ட் பண்ணது என்னென்னா, இப்போ எனக்கு இந்த இடத்துல மட்டும் எனக்கு ஸ்பாட் UV வேணும் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து தனியாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் மாதிரி நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த கோட்டிங் எடிட்டர் இது வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக இதில் நம்ம ஒரு வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். எது வேணுமோ அதை மட்டும் செலக்டிவாக வச்சு பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன ஆப்ஷனு. இது வந்து மேக்ஸிமம் பெரிய கிரிட்டிக்கலான ஃபைல் வந்து யூஸ் பண்ண முடியாது, பட் சின்ன சின்ன ஃபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லை, எனக்கு அந்த ஃபைல் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எனக்கு இப்போ இந்த பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் அப்படி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்ட் ஆகி அதில் ஒரு கிளாசி எஃபெக்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கிற மாதிரி தான் அந்த எக்ஸ்ட்ராஸ்க்காண்டி நம்ம அந்த ஃபைல் செலக்ட் பண்ணுறோம். இது வந்து எந்த இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஸ்பாட் UV, அப்புறம் எம்போசிங், டிபோசிங்க்கு நம்ம தனியாக ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதோட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சின்ன ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி இதை ஒன்று காமிச்சிருக்கேன் நான். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பிங். இந்த ட்ராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேட்டர்ன் நம்ம அதில் கலர் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் கலரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஆகி தான் வரும் பிரிண்டிங் பிளேட்டில் வரும்போது. ஸோ அந்த பிளேட்டில் வரும் கட் ஆஃப் ஆகி வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 0.1 or 2 பாயிண்ட் இருந்தது அப்படின்னா அந்த நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கிற அந்த ஒரு இது வந்து நம்ம இதில் அவாய்ட் பண்ணிக்கணும். சிலத்துக்கு என்னென்னா இப்போ 2 கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், பிளாக் அண்ட் பேட்டர்ன் இருக்குது. ஸோ பிளாக் அண்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபில் அக்யூரேட் அந்த இமேஜோட அக்யூரேட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபில் ஆகிருக்குது. ஸோ பிரிண்டிங் அப்போ இது வந்து கட் ஆஃப் ஆகி தான் வரும். அந்த கட் ஆஃப் ஆகி வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு அதில் சென்டரில் ஒரு ஒயிட் லைன் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒயிட் லைன் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ட்ராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த ட்ராப்பிங் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுக்கான கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த கிரேவும் இந்த பேட்டர்ன் கலர். ஸோ இந்த ரெண்டுக்கான ஜாயினிங் ஸ்பேஸ் ஏதாவது பார்த்திங்களா,
இந்த ஜாயினிங்கான கரெக்டான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 0.2 பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தின் லைன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு லைன் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த உங்களுக்கு இப்போ இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த பார்த்தீங்களா ஆக்சுவல் இமேஜோட கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த இது வந்து ஓப்பன் ஃபுல்லில் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது நான் ஃபர்தராக அப்கமிங்கில் நான் இதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்பிளைன் சொல்லிடுறேன். இது வந்து ட்ராப்பிங் அதுக்காண்டி இந்த இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் செலக்டர், ஸோ இந்த இது வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அவ்வளோதான், நம்ம இதுதான் மெயினாக நம்ம இந்த இதில் வந்து யூஸ் பண்ணுறது. என்னென்னா பார்த்திங்கன்னா நம்ம வேர்னிஸோட யூஸ் பண்ணுறோம். நம்ம ப்ரீவியஸாக இருந்ததில் வந்து ஸ்மார்ட் கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்னங்கிற பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் வேர்னிஸோட கலர் நம்ம யூஸ் பண்ணுவோம் அண்ட் ட்ராப் எடிட்டர். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்தராக அப்கமிங் வீடியோஸில் ஒரு ஃபைலை எடுத்துமே நான் புதுசாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் க்ரியேட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இது. நம்ம இதுக்கப்புறம் இன்னும் இதில் இந்த ப்ரினெட்டில் வேறு என்னெல்லாம் டூல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா லேஅவுட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த லேஅவுட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நான் டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன், புதுசாகவே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ நீங்கள் அதே மாதிரி கேன்சல் கொடுத்துருங்க. யூஸ் டிஃபால்ட் லேயர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இம்போர்ஷன் எடிட்டர், பிடிஎஃப் டூல் பாக்ஸ், இம்போர்ஷன் எடிட்டர். இது வந்து நம்ம டிஜிட்டல் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு புக்லெட் நீங்கள் க்ரியேட் பண்ணி சிங்கிள் ஃபைலாக இருக்குது, எனக்கு ஒரு புக்லெட் க்ரியேட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி சின்ன ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க ஒரு பிரிண்டிங்கோ இல்லை உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எதாவது எடுக்கணும் அப்படின்னா இந்த இம்போர்ஷன் லேயர் வந்து நீங்கள் இம்போர்ஷன் எடிட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஆல்ரெடி A4 சைஸில் இருக்குது இந்த ஃபைலு. ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு புதுசாக ஓப்பன் பண்ணுறேன். நம்ம நேரத்தை எடிட் பண்ண ப்ரீவியஸ் ஃபைலில் இருக்கிறத வச்சு நம்ம எடிட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபைல் நம்ம எடிட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இதில் கட் மார்க்கு ப்ளீட் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன்னா எனக்கு லேஅவுட்டு நான் இப்போ என்னென்னா எனக்கு A3 இல்லை டிஜிட்டல் பிரிண்ட்டில் மேக்ஸிமம் ஒரு மினிமலான டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 13/19 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ அந்த 13/19 இன்ச்சஸில் வந்து எனக்கு இந்த இது வந்து ஒரு 2 ஆப்ஷனுக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிற நான் வச்சு செட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா இந்த லேஅவுட் இம்போர்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளகின்ஸில் ப்ரினெக்டில் இம்போர்ஷன் எடிட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ லேஅவுட் அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த நியூ லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 1 and 2 இதில் சைஸு இந்த மாதிரிலாம் இருக்கும், பிளேட் ஃபார்மெட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இப்போது 13/19 இன்ச்சஸில் வேணும். இதில் போய்ட்டு நம்ம இன்ச்சஸ் மாற்றிக்குவோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபைல் நீங்கள் சைஸ் செட் பண்ணக்கூடியது. ஸோ எனக்கு என்ன பண்ணுறோம், பிரிண்டிங் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களோட வித்து நீங்கள் என்ன சைஸில் பிரிண்ட் பண்ணும்போது 19 இன்ச் வித்தில் 13 இன்ச் ஹைட்டில் வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? பிளேட் ஃபார்மெட்டுங்கிறது இதில் ஒரு SM15 செலக்ட் ஆகிருக்கு. நமக்கு அது எதுவுமே வேண்டாம், நம்ம வந்து ஃபிட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இதாகிடும். ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம ஒரு பேப்பரோட சைஸ் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். இதில் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்ஸ், என்னென்ன மார்க்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ இதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கட் மார்க் அண்ட் ஃபோல்டு மார்க் யூஸ் ஆகிருக்கு. கட் மார்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 எட்ஜஸ்லேயும் வர்றது வந்து கட் மார்க்கு. ஃபோல்டு மார்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வர்றது தான் ஃபோல்டு மார்க்கு. இப்போ ஒரு பேஜ் நீங்கள் 2 மடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டிங். அந்த ஃபோல்டிங் வந்து எங்கே மடங்கணும் அப்படிங்கிறத ஒரு மார்க் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி இந்த ஃபோல்டு மார்க் யூஸ் பண்ணுறோம். லே மார்க்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிண்டிங்காண்டி யூஸ் பண்ணுவோம். பிரிண்டிங்லன்னா நம்ம ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த எண்டில் ஒரு மார்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த லே மார்க்ஸ். அது இங்க் பிக்கர் அதெல்லாம் நமக்கு வந்து இதில் வேண்டியதில்லை. பெரிய பிளேட்டுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பிளேட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியாது. பிளேட்டுக்கு யூஸ் பண்ணுற நம்ம அதுக்கு வேறு தனித்தனி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸும் உங்களுக்கு அப்கமிங்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்ன எனக்கு தெரிஞ்ச என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தெரியுமோ நான் அதை எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கலர் பார் வச்சிங்கன்னா இந்த பார்த்திங்களா, கலர் பார் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட் ஆகிடும். கலர் பார் வேணால் நம்ம வச்சுக்கலாம், வேண்டாலும் நம்ம எடுத்துக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எவ்வளோ தள்ளி போகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறக்காண்டி உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மார்க் வச்சுக்கலாம். ஃபுல்லே இதுவும் ஒன்றா வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஃபுல்லேயோட மார்க் வந்திருக்கும். ஃபஸ்ட் பேஜ் இதுதான் அப்படிங்கிற காமிக்காண்டி இந்த இதில் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த காணலாம் நீங்கள் ஈஸியாக போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ எனக்கு இந்த மார்க்லாம் வேண்டாம். கொலட்டிங் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு புக்காக யூஸ் பண்ணுறீங்க, ஒவ்வொரு இதுலேயும் ஒரு 4 பேஜ் ஃபோல்டு வச்சு நீங்கள் ஒரு புக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கொலட்டிங் மார்க்குங்கிறது ஒன்று வச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃபார்ம் எது, செகண்ட் ஃபார்ம் எது, தேர்ட் ஃபார்ம் எது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சிக்கலாம்.
ஸோ இதுவும் நான் அப்கமிங்காக ஒரு ஃபுல் புக்கோட ஃபைல் எடுக்கும்போது நான் சொல்கிறேன் குவாலிட்டி மார்க் எது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பேஜஸ். ஸோ இந்த பேஜில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சென்டரில் நம்ம கேப் கொடுக்குறோம். அந்த கேப்போட எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆட்டோமேட்டிக் இது இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம அன்டிக் பண்ணி விட்டோம்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எவ்வளோ கேப் வேணும். இப்போ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு புக்கை ஃபோல்ட் பண்ண போகிறீங்கன்னா நம்ம சென்டரில் வந்து கேப் வைக்கக்கூடாது. நம்ம இப்போ புக்கை கிடையாது, இது வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்படிங்கும் நம்ம சென்டரில் கேப் வச்சுக்கிற பிரச்சனை கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம 3mm ப்ளீடு கொடுக்குறோம். சாரி, இது இன்ச்சஸில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எம்எம்மில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 3mm. ஸோ கொடுத்தோம் அப்படின்னா சென்டரில் ஒரு கேப் வந்துட்டு பார்த்தீங்களா. இப்போ இந்த சென்டரில் கேப் வந்ததுக்கும் இது வந்து இந்த சென்ட்ரல் இந்த ஆஷ் கலர் லைன் தெரியும், ஆஷ் கலர் இது பார்த்தீங்களா, பாக்ஸ் பார்த்தீங்களா, இதுக்கு நேராக உள்ள இந்த கட் மார்க், இது வந்து கட் மார்க்கு, இதுவும் கட் மார்க்கு, இது ரெண்டுக்கும் சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபோல்டு மார்க். இந்த இடத்துல வந்து ஃபோல்டிங் மார்க் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி அந்த மார்க் உங்களுக்கு காமிக்குது. ஸோ அப்பர் நமக்கு வேண்டியதில்லை, ஏன்னா இது 2 பேஜ் தான். ஸோ நமக்கு வந்து அப்பரில் வந்து நம்ம வந்து ஈஸியாக முடியாது. நம்ம மல்டிபிளாக வைக்கும்போது நம்ம சொல்கிறோம் ப்ளீடு. சப்போஸ் எனக்கு இந்த ஃபைலில் எனக்கு ப்ளீட் இருக்குது, ஸோ நான் ப்ளீடோட கொடுக்குறேன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 3mm ப்ளீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபில் ஆகுது பார்த்தீங்களா. நான் ப்ளீட் இல்லாத போதும் உங்களுக்கு வந்து அந்த இதில் ஆஸ்கில் எதுவுமே ஃபில் ஆகிருக்காது. 0ல் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நான் இதில் ப்ளீடுக்கு வந்து 3mm நான் வச்சுருக்கிறேங்கிற கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபில் ஆகிடும். அப்படிங்கும்போது எனக்கு கட் பண்ணும்போது எனக்கு அந்த ஒயிட் லைன்ஸ் வந்து எனக்கு அவாய்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த ப்ளீடுங்கிறது நம்ம கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீமு. என்ன மாதிரி ஸ்கீம், இப்போ இது வந்து ஒரு 4 பேஜ் லேஅவுட்டாக இது வந்து க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ எனக்கு வந்து 4 பேஜ் லேஅவுட்டாக எனக்கு 2 காலமாக 1 ரோவாக வேணும் எனக்கு. அதனால் உங்களுக்கு வந்து இந்தமாரி காமிச்சிருக்குது. இது 2 காலமாக உங்களுக்கு இந்தமாரி வேணாலும் இந்தமாரி காமிக்கும். இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். 3/1 வேணும், 3/2 வேணும், இல்லை 2/2 வேணும், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ நான் இதை ஏதாவது ஒரு புக்கோட ஃபைல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நோட்டீஸுங்கிறனால ஜஸ்ட் நம்ம இதை மட்டும் வச்சுக்கலாம். இதை வந்து 2 காலம் யூஸ் பண்ணியிருக்கோம், 1 ரோ யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு இதில் பேக் தேவை வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம வந்து நோட்டீஸாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நோட்டீஸ் வந்து பேக் சைடில் வந்து எதுவுமே பிரிண்ட் பண்ண போகிறோம், ஒயிட்டாக தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் பேக் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பேஜ் 1, இதில் வந்து பேஜ் 1, அதேமாரி உங்களுக்கு வந்து பேஜ் 2, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 4 பேஜஸ் உங்களுக்கு வந்துடுது. இதில் எனக்கு எத்தனை பேஜ் வேணும் அப்படின்னு கொடுக்கணும்னா நான் அதில் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு பேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஒரு பேஜ் பார்த்தீங்களா. இதில் எத்தனை பேஜ் வேணுமோ நீங்கள் அதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த நோட்டீஸ் வந்து நீங்கள் ஒரு 100 காப்பீஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது, அது பிரிண்டிங்கில் காப்பீஸ் வந்து நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். பட் ரிப்பீட்டடாக உங்களுக்கு எதாவது ஒன்று வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 6 இது வேணும் அப்படின்னா 6 × 6 கொடுத்தீங்க. ஸோ 6 ஷீட் உங்களுக்கு இதாகிடும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஷீட் இருந்தால் போதும், பேக வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட அந்த புக்கு சொன்னால் தெரியும் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு புக்கை வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பெயிண்டிங் பண்ணுறோமா இல்லை பெர்ஃபெக்ட் பெயிண்டிங் பண்ணுறோமா அப்படிங்கிறத பாருங்கள். சென்டர் பெயிண்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4ங்கிறது வந்து லைனாக ஒரு ஆர்டராக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பின்னிங் மட்டும் சென்டரில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் லைக் இப்போ ஒரு சின்ன புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, சின்ன புக்ஸ் இப்போது கலரிங் புக்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து சென்டரில் ஒரு ஸ்டாப்பிள் பண்ணியிருப்பாங்க. அதான் சென்டர் பின்னிங்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா சேடில் ஸ்டிச் அந்த ஃபார்மெட்டில் நம்ம வந்து ஒரு லேயர் வந்து பைண்டிங் மெத்தடில் வந்து ஸ்டாடில் ஸ்டிச்சில் வச்சு நம்ம கொடுப்போம். இதே நம்ம சில நோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்டு அதில் வந்து ஒரு பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒட்டியிருப்பாங்க. பின்னிங்கோட இது வந்து தெரியாது. ஸோ அப்படிங்க உங்களுக்கு விரிக்கும்போது அந்த பின்னோட இது எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்தமாரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ட் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருங்க பெர்ஃபெக்ட் பெயிண்டிங். இதை மாதிரி கொடுத்துடணும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அதை கொடுத்து அதுக்கடுத்து நம்ம அதில் என்ன பேஜஸ் வருமோ நம்ம அதை வச்சு நம்ம செட் பண்ணுறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு புக்கோட இது இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஒரு புக்கோட ஃபைல் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இது எப்படி இந்த லேஅவுட் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத. ஓகே கைஸ். ஸோ இதில் எதாவது டவுட்ஸ்னால் நான் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதே இதை நம்ம இப்போ லேஅவுட் வைக்கிறனாலுமே வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஃபைல் நான் லேஅவுட் எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் டிஃபால்ட் லேயர் கொடுத்துட்டு இந்த ஃபைல் ஆர்டர் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 13/19 inches போதும். 482 ஸோ இது 39 inches. ஸோ நான் அதை ஃபிட்டு கொடுத்துக்கிறேன்.
எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் மார்க் மட்டும் இருந்தால் போதும். ஃபோல்ட் மார்க் எதுவும் வேண்டியதில்லை. என்ன ரீசன், நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம சென்டரில் ப்ளீடு கொடுத்து எடுக்கும்போது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதில் ப்ளீட் கொடுக்கணும் எனக்கு. ஸோ எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 3 mm கேப் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இதில் ப்ளீடு வந்து பார்த்திங்கன்னா 3 mm கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு அந்த ப்ளீடோட ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 கொடுத்துட்டு காலை மட்டும் வேணும், நம்ம மேனுவலாக இதில் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நான் மேனுவலாக ஒரே ஒரு காலை மட்டும் பண்ணிக்கிறேன். பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வந்துருச்சா. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இந்த ஃபைல் நம்ம பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 4 கட்டிங் மார்க் வந்து தெரியுங்க பார்த்தீங்களா, அந்த கட்டிங் மார்க் நம்ம கட் பண்ணால் போதும். ஸோ இந்த இது நம்ம ஒயிட் லைன்ஸ் இல்லாமல் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? ஓகே காய்ஸ், பாய். இன்றைக்கி வீடியோவில் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் புதுசாக இன்னொன்று ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன்.